ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆம்லேட் பிரியாணி செய்ய போகிறோம். வீட்டில் இருக்கிற அரிசியை வச்சு. பிரியாணிக்கு தேவையானது முட்டை, தக்காளி, அப்புறம் வெங்காயம், சில்லி பவுட்ரு, கொத்தமல்லி, பெப்பர் பவுட்ரு, கிராம்பு, ஜீரகம், பட்டை, ஏலக்காய், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, மல்லி பவுட்ரு, அப்புறம் மஞ்சள் தூள், இதெல்லாம் சேர்த்து நம்ம நீட்டான ஆம்லேட் பிரியாணி செய்ய போகிறோம். 3 முட்டை நீட்டாக அடித்து ஊற்றுங்க. அதுக்கப்புறம் அதில் பெப்பர் பொடியை ஆட் பண்ணுங்கள். உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணுங்கள். நீட்டாக அடிச்சிடுங்க. அதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு நம்ம தோசைக்கல்லை வச்சு அதை எண்ணெய் போட்டு நம்ம அடித்து வச்ச முட்டையை ஊற்றுங்க. ஆர்டினரி ஆம்லேட் நம்ம ஃபஸ்ட்டு செய்யணும். நல்லா அடித்தா தான் உங்களுக்கு இந்த ஃப்ளஃபியாக வரும். இந்த முட்டை மாதிரி பபுள்ஸ் வரும். சாரி ஃப்ரெண்ட்ஸ், பிஞ்சு போச்சு. உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி எடுங்க. ஆம்லேட்டை கட் பண்ணி எடுத்துட்டேன். கட் பண்ணி எடுத்த ஆம்லேட்ஸு இதை தனியாக எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் நான் சின்ன குக்கர் எடுத்துகிட்டு அதில் 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றி ஹீட் ஆகிற வரைக்கும் வச்சு ஹீட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஸ்பைசஸ் ஏலக்காய், ஜீரகம், பட்டை, கிராம்பு இதை ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி நல்லா வணக்கி எடுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் திருப்பி வணக்கி எடுங்க. அதுக்கப்புறம் நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி இதை நல்லா வணக்கிடுங்க. பச்சை மிளகா 2 துண்டாக கட் பண்ணி உள்ளே போட்டுக்கோங்க. நல்லா வணக்கிட்டுருங்க. வெங்காயம் ப்ரௌனிஷ் கலரில் வர வரைக்கும். நம்ம தக்காளி மிக்சியில் அடித்து ஜூஸ் பண்ணிட்டேன். ஏன்னா நல்லா வணங்குறக்காட்டி அதை அப்படியே மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணி நல்லா வணக்கிடுங்க. என்னென்னா தக்காளியோட ஸ்மெல்லு போகிற வரைக்கும் நல்லா வணக்கி எடுக்கணும். நீங்கள் அதுக்கப்புறம் கொத்தமல்லி ஆட் பண்ணி விடுங்க. நல்லா வணக்கிடுங்க. மல்லிப்பொடி, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் பிரியாணி மசாலா 1/2 ஸ்பூன் உங்களோட ஃபேவரட் பிரியாணி மசாலா இருக்குல்ல, அதை ஆட் பண்ணி விடுங்க. ஆட் பண்ணி நல்லா நம்ம கட் பண்ணி வச்ச ஆம்லேட்டை கிரேவியில் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி விடுங்க. கிளறி விடும்போது என்னென்னா அந்த கிரேவியெல்லாம் ஆம்லேட்டில் மிக்ஸ் ஆகும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஆம்லேட் ஆட் பண்ணதுக்கப்புறம் 1.5 டம்ளர் அரிசியும் 3 டம்ளர் தண்ணியும் சேர்த்து ஆட் பண்ணி விடுங்க. கிரேவியில் நல்லா கொதிக்கணும். இது உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணுங்கள். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நீங்கள் குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு விசிலை செட் பண்ணி விடுங்க. நான் கரெக்டாக 8 விசில் விட்டேன். 8 விசிலில் நல்லா வெந்து ஆம்லேட் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு.
சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு. ஏன்னா எம்டி பிரியாணியும் ஆம்லேட்டும் சேர்த்து நம்ம சாப்பிட்ருப்போம். பட் ஆம்லேட்டை வந்து எம்டி பிரியாணியில் வந்து மிக்ஸ் ஆகி அதோட கிரேவி ஆம்லேட்டில் இறங்கி அதோட ஒரு டேஸ்ட்டு காம்பினேஷன் இருக்குது. சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில், நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா அப்கமிங் வீடியோஸ் நான் என்னெல்லாம் போடுறேனோ அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.